السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் பலவிதமான நேசத்தை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய தாயை, நம்முடைய தந்தையை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உற்றார் உறவினர்களை, நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை, சுகங்களை எல்லாம் நேசிக்கக்கூடிய நிலையில தான் மனுஷன் இருக்கிறான். இந்த நேசம் என்பது சரியானதாக இருந்தாலும் மிகச் சரியான நேசம் என்ன என்றால் படைத்தவனை நேசிப்பதுதான். நம்மை யார் படைத்தாலோ அந்த படைத்தவனை நேசிப்பதுதான் மிகச் சிறந்தது. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம்தான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தரும் என்பதை திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி 6171வது செய்தியாக நாம் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அதாவது அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க? மத்த சாஅத்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறார். மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து மறுமை நாள் இப்போ வரும், இவ்வளவு நாள் கழிச்சு வரும், இல்லை எனக்கு தெரியாது அப்படிலாம் கேட்க சொல்லலை. அடுத்த ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி அவங்ககிட்ட முன்வைக்கிறாங்க. கால மா லஹா, மறுமை நாள் எப்போ வரும் நீ கேட்கிறியப்பா, அந்த மறுமை நாளுக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? மறுமை நாள் எப்போ வரும் அது ரெண்டாவது, முதல்ல அதுக்காக நீ என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய், என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உடனே அவர் சொல்றாரு, கால மா அத்தத்து லஹா மின் கசீரின் சலாத்தின் ஒலா சௌமின் ஒலா சதக்கத்தின் ஒலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வரசுலஹு. அதற்கு அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் பெருசா தொழுகையெல்லாம் ஒன்றும் தொழுவலை, நோம்பெல்லாம் பெரிய அளவுக்கு நான் வைக்கல, பெரிய அளவுக்கு தான தர்மங்கள்லாம் ஒன்று கொடுக்கல. ஆனா ஒண்ணுங்கிறார். என்ன சொல்றாரு? ஒண்ணுண்டே நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். இதான் சொல்றாங்க. நான் பெருசா ஒரு பெரிய இபாதத்தெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மின் உஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் நீ என்ன நேசிக்கிறியா இல்லையா? அப்ப என்ன நேசித்தாரே ஆனால் நாளை மறுமையில யாரை நீ நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய்ன்றாங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய வெற்றி. அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபி சொல்றாரு, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், இதுதான் வெற்றி. இதானது மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல மூமின்கள் குறித்து பேசுகிறான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு காலும் சளைக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். சூரா அல் முஜாதலா, சூரா அல் முஜாதலா இந்த அத்தியாயத்துல நீங்க பார்க்கலாம். 22வது வசனம் கொஞ்சம் பெரிய வசனம் தான், அதை வாசிச்சுட்டு நான் அதோடைய தமிழாக்கத்தை சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், லா தஜிது கௌமம் யுமினூன பில்லாஹ்
வல் யௌமில் ஆஹிரி யுவாத்தூன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாவுஹும் அவ் அப்னாவுஹும் அவ் இஹ்வானுஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் வ அய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு வ யுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. அழகான ஒரு வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். இதோடைய அந்த விளக்கத்தை பாருங்க. அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்கள், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் தமது பெற்றோராக, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கிறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, தமது பெற்றோராக அல்லது பிள்ளைகளாக அல்லது உடன் பிறந்தோராக அல்லது குடும்பத்தினராக இருந்தாலும் அவர்களை நேசிப்பவர்களாக அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்புகின்ற சமுதாயத்தினரை நீர் காண மாட்டீர். யாரெல்லாம் அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்புகிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க தன்னுடைய உம்மாவா இருந்தாலும் சரி, வாப்பாவா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய உறவினர்களா இருந்தாலும் சரி, இவர்களை பகைவர்களாகத்தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேசம் யாருதான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதாவது இவர்களின் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை அல்லாஹ் பதித்துள்ளான். வார்த்தையை பாருங்க. இவங்க யாரு? இவங்க இறை நம்பிக்கையாளர்கள். இவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டான், இறை நம்பிக்கையால அல்லாஹ் பதித்து விட்டான். அல்லாஹ் பேசுகிறான், மேலும் ஜிப்ரீல் எனும் தனது ரூஹின் மூலம் அவர்களை பலப்படுத்தி உள்ளான். எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க. வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மூலம் இந்த இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பலப்படுத்தி இருக்கின்றான். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், அவர்களை சொர்க்கங்களில் நுழைய விட்டான், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இதாங்க வெற்றியே. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டனர். அவர்களே அல்லாஹ்வின் கூட்டத்தினர். இவர்கள் தான் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் கூட்டத்தினரே வெற்றியாளர்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த வசனத்தை பார்த்தீங்களா? என்ன பார்க்கிறோம்? அடே, என்னுடைய தாயா இருந்தாலும் சரி, என்னுடைய தந்தையா இருந்தாலும் சரி, என் மாமன் மச்சான், என் உற்றார் உறவு யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பகைப்போரா இருக்கிறாங்களா, அவன் எனக்கு பகையாளி தான். அவனை நான் நேசிக்க மாட்டேன். ஆனா தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி நான் செய்வேன். ஆனா ஃபர்ஸ்ட் நேசம் யார் தான்? ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் தான் எனக்கு நேசம் என்று இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை நேசிப்பதுதான் பிரதானம். அவனை நேசிக்கிறது தான் வெற்றியே இருக்குது. நாம் அவனை நேசிக்கலாம் வைங்களேன், ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, வெற்றி அடைய முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்துல 3 தன்மை இருக்கிறதோ, 3 தன்மை இருந்துட்டு வைங்களேன், அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டாருங்கிறான். யார் இடத்துல 3 தன்மை இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஜிது அஹதன் ஹலாவதி அலல் ஈமான். 3 தன்மைகள் அமைய பெறாத எவரும் இறை நம்பிக்கையின் சுவையை உணரவாட்டார். என்னதெல்லாம் ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்றாங்க, ஹத்தா யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். நீங்க ஒருத்தர் நேசிக்கிறீங்க, அந்த நேசம் எதுக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக தான் அவரை நேசிக்கணும். காசுக்கு, பணத்துக்கு, சொத்துக்கு, சுகத்துக்கு இப்படிதான் நேசிப்பான். ஆனா நாம ஒருத்தர் நேசிப்பதா இருந்தா, என்னுடைய ரப்புக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவை உணர்ந்து விட்டார். இரண்டாவது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஹத்தா யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. இரண்டாவது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வ ஹத்தா ஐயுகதஃப ஃபின்னார் அவ் ஹப்பில் இலைஹி மின் அர் இர்ஜிஇ இலல் குஃப்ரி பஅத இது அன்கதஹுல்லாஹ் வ ஹத்தா யகூனல்லாஹு வ ரசூலுஹு. இறைமறுப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய பிறகு, நல்ல வழங்கின பாயிண்ட், அல்லாஹ் இறைமறுப்பிலிருந்து காப்பாத்திட்டான். காப்பாற்றிய பிறகு
மீண்டும் அதே இறை நிராகரிப்புக்கு போவதை தன்னை நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை போன்று வெறுக்க வேண்டும். ஈமான் கொண்டுட்டோம், ஈமான் கொண்ட பிறகு திரும்பவும் குஃப்ருக்கு போலாமா? அப்படி போக கூடாது. அப்படி போறத நீங்க எப்படி நினைக்கணும்? உங்களை தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டா நீங்க எப்படி வெறுப்பீங்களோ அது மாதிரி மீண்டும் இறை நிராகரிப்புக்கு திரும்புவதை நீங்கள் வெறுக்க வேண்டும். இப்படி இல்லைன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட ஈமானுடைய சுவையை நீங்கள் உணர்ந்தவராக ஆக மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் இரண்டாவது தன்மையை சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க, வஹத்தா யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹுப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அதாவது மற்ற எதையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவருக்கு நேசத்துக்குரியராவது. ஃபர்ஸ்ட் நேசம் யார் தான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான், வேற எதுவும் நேசம் கிடையாது. இந்த மூன்று தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார். இது இல்ல அவர் ஈமானுடைய சுவையை உணர மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல பாருங்களேன், என்ன விளங்குது? அல்லாஹ்வை நேசிப்பதுதான் பிரதானம், ரப்பை நேசிப்பதுதான் முதல் விஷயம். இதுல நாம கவனமா இருக்கணும். இன்று ஏராளமான செய்திகள் வருகிறது அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வை நாம நேசிப்பவராக இருந்தால் இந்த உலகத்திலே நம்ம வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் வெற்றியை சுவைக்கலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உண்மையான இறை விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.